எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த தேவையும் பார்த்தா அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த வியாதி பயங்கரமான வியாதியாக இருக்குது. சிலருடைய வாயில் எப்பவுமே இந்த பயங்கரம் அப்படின்ற வார்த்தை வரும், பார்த்துருக்கீங்களா? நீங்களும் அப்படி சொல்றீங்களா? என் பிரச்சனை ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஐயா, பிசாசு போராட்டம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை பயங்கரமாக காணப்படுகிறாரு. அதாவது நம்மை பயப்படுத்தும்படி காணப்படுகிறது ஒரு பயங்கரம். அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தில், பிஸ்னஸில், வேலையில் யாரோ இந்த ஆள் பயங்கரமாக இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறீங்களே, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார், உங்கள் வியாபாரத்தில் கூட இருக்கிறார், வேலையில் கூட இருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் கூடவே இருக்கிறார். அந்த தேவன் எப்படிப்பட்டவராம்? ஒரு பக்கம் வல்லமை உள்ளவர், இன்னொரு பக்கம் பயங்கரமானவர். உங்களுக்கு யார் பயத்தை காட்டுறாங்களோ அவங்கள இவர் பயம் காட்டுவார். உங்களை எது பயமுறுத்துகிறதோ அது ஆண்டவரை கண்டா பயந்து ஓடும். என்றால் அவர் பயங்கரமான தேவன், பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன். பிசாசனால மட்டும்தான் பயங்கரம் செய்ய முடியுமா? மனிதர்களால் மட்டும்தான் உங்களை பயப்படுத்தி பயங்கரம் செய்ய முடியுமா? நீங்க பார்க்கிற இந்த பொல்லாதவர்கள் தான் பயங்கரங்களை செய்ய முடியுமா? நம்முடைய தேவனும் பயங்கரமானவர். அவர் சாதாரணமானவர் அல்ல. ஒரு பக்கம் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒரு தேவன், பயங்கரமான காரியத்தை செய்கிற ஒரு தேவன்.